ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து குரூப் 4க்கான வேக்கண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தீங்கன்னா 30/1/2024 அன்றைக்கி இதை பற்றின டீட்டெயில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/2/2024 உங்களுக்கான அப்ளை பண்ணுற டேட் முடியுது. மொத்த வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6244 வேக்கண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வேக்கண்ட்டுக்கும் எவ்வளோ அப்படின்னு. இதனால் வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஓவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 வேக்கண்ட்டும், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியாக இருந்தால் 2442 வேக்கண்ட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு 44 வேக்கண்ட்டும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வேக்கண்ட்டுக்கு மட்டும்தான் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1653 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 441 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வேக்கண்ட்டும் சிங்கிள் டிஜிட் வேக்கண்ட் தான். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் எடுத்து முதல் முறையாக நடத்துகிறாங்க. அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 171 வேக்கண்ட்டும், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோட 192 வேக்கண்ட்டும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 526 வேக்கண்ட்டும், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு வந்து 288 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 6244 வேக்கண்ட் வருது. ஓகேங்களா. இதை பற்றின எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விஏஓவாக இருந்தீங்கன்னா வந்து விஏஓக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, இந்த நான் செக்யூரிட்டி, இந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகியிருந்தால் போதும். ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி அப்படின்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிலேட்டடாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு. இதுவே வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டோட டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வழக்கம் போல் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். பத்தாவதுக்கு நீங்கள் ஹெவி அல்லது லைட் வெஹிக்கிள் மோட்டாருக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு அப்ரூவ்டு கம்பெனியில் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு 10th முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. இதற்கு அடுத்தபடியாக வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கும் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் வந்து 10th படிச்சிருந்தால் போதும். இதான் எலிஜிபிள் க்ரைட்டீரியா. உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 42க்குள்ளே நீங்கள் வந்து எலிஜிபிள். அதாவது குறைந்தபட்ச வயது வந்து 21 ஆகிருக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் 18 வயதுலேருந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 21 வயது நிரம்பியவராக இருக்க வேணும். அதே மாதிரி 42 வயசு இருக்கணும். நீங்கள் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 42 வயசு வரை எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டை பற்றின டீட்டெயில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நீங்கள் 21 வயசும் அதே மாதிரி 30 வயசுக்கும் உள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி இந்த கேண்டிடேட் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 21 வயசுக்கும் 35 வயசுக்கும் மிகாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 21 வயதும் 30 வயதும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இண்டூரன்ஸ் டெஸ்ட் அண்டு எஃபிஷியன்சி டெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் இருக்கணும். அதேமாதிரி உங்களோட செஸ்ட் லெவல் வந்து 79 சென்டிமீட்டரும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் 5 சென்டிமீட்டரும் நீங்கள் வந்து காட்ட வேண்டியதாக இருக்கும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டரும், உங்களுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 74ம், எக்ஸ்பேண்ட் பண்ணால் 5 சென்டிமீட்டரும் வந்து காட்டினா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு வந்து
மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வாக் பண்ணியோ ஓடியோ வந்து 4 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டரே நீங்கள் ஓடியோ நடந்தோ கிளியர் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? மற்றபடி இதை பற்றின டீட்டெயில் வந்து எப்படி ப்ராசஸ் அப்படின்னு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பயும் போல் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களோட பேப்பர் திருத்தப்படுவாங்க. அதாவது பேப்பர் 2 திருத்துவாங்க. பேப்பர் 1ல் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 60 மார்க் வாங்கணும். 150க்கு 60 40% மார்க்கான 60 மார்க் நீங்கள் வாங்கினா தான் நீங்கள் பாஸ் ஆவீங்க. அப்போ தான் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிடுவாங்க. வழக்கம் போல் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் இவங்களுக்கு வந்து ஹைட் மெஷர்மெண்ட் இருக்கும். பத்தாவதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது பாஸ் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஃபிசிக்கல் இருக்கும். இதனால் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து தயாராகிக்கோங்க. ஹைட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2024 சொன்ன மாதிரி 28/2/2024 முடியுது. உங்களில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை வந்து 4/3/2024 3/6/3/2024 நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்தால் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி.